அதான் சரியத் சொல்லிச்சு, மவுத் ஆன உடனே அடக்கம் செஞ்சிடணும். விரைவாக செய்யக்கூடிய 3 விஷயம். ஒண்ணு மவுத் அடக்கம் செஞ்சிடணும். 2வது ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டு தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னு சொன்னா உடனே திருமணம் முடிச்சிடலாம், தாமதப்படுத்தவே கூடாது. ஏன்னா காலம் ரொம்ப சலதாசமா அப்ப எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப நம்ம நிதர்சனமா பாக்குறோம், காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. நல்ல பொண்ணுதான், புர்காவோட பர்தாவோட தான் இருக்கும், அப்பா அம்மா பேச்ச மீறாது, சாலியான பொண்ணு, குஞ்சத்தலை நிம்மராதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா யாரு கூடாது எவங்களுடையாவது மார்க்கத்தை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம நிறைய கண் கூட பாக்குறோம். அதனால சரி அப்பவே சொல்லிடுச்சு, வயதுக்கு வந்து தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சா உடனே முடிச்சுடுங்க. தொழுக நேரம் வந்துன்னு சொன்னா அதை பிற்படுத்தாம உடனே தொழுதுங்க என்பதாக 3 விஷயத்தை விரைவாக செய்யணும் சரியா சொல்லி காட்டுது. ஆக விஷயம் நான் சொன்னா, ஒரு மவுத்து அடுத்து அந்த மவுத்து ஒண்ணு அடுத்த அந்த அடக்கம் செய்ய உலகம் தயாரா இருக்குது, போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடலாம். அதனாலதான் தமிழ் அழகா பேர் வச்சிருக்காங்க, அஞ்சல் செலுத்துறது, அஞ்சலி செலுத்துறது. அஞ்சல் சொன்னா போஸ்ட் பண்றது, மவுத்து இரங்கல் தெரிவிக்க அஞ்சல், அதாவது கண்ணீர் அஞ்சலி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன அஞ்சல் சொன்னா போஸ்ட் பண்றது. அதான் தமிழ் அழகா அஞ்சல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க மையத்துக்கு. ஆக மவுத் மிகப்பெரிய ஒரு உபதேசம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷமாச்சும் மவுத்தை நினைச்சு பார்க்கலாம். நம்ம ஒண்ணு நிரந்தரமா உலகத்துல இருக்க போறது கிடையாது, நிரந்தரம் நிச்சயம் கிடையாது உலகத்துல. அதனால ஒரு 2 நிமிஷமாச்சும் தினம் மவுத்தை நினைச்சு பார்க்கணும். சலாசம் அதை தான் சொல்றாங்க, மவுத்தை நினைச்சு பாருங்க, இன்பங்களை முறிக்கு அடிக்கும் மவுத்தை நினைத்து பாருங்க சலாசம் சொல்லி காட்டுறாங்க. நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்றாங்க, இன்பங்களை முறிக்கு அடித்து விடும் மவுத்தை தினமும் நினைச்சு பாருங்க சலாசம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் மவுத்தை நினைக்க சொன்னா அது நிறைய பலன்கள் இருக்குது. ஒண்ணு, நீங்க மவுத்து அதிகமா நினைச்சு சொன்னா அதிகமா தௌபா செய்ய வாய்ப்பு இருக்கும். பாவம் செஞ்சுட்டுமே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலுமே மவுத்து வந்துருமே, திடீர்னு மவுத்து வந்துருமே, மவுத்துக்கு வயது வரம்பு கிடையாது, கால நேரம் கிடையாது அப்படின்னு தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது. 2வது, எந்த பாவமான சிந்தனை வராது. பாவம் செய்ய சூழ்நிலை வந்துச்சு சொன்னா உடனே அல்லாஹ் நம்ம பாக்குறான், மவுத்து வந்துடும் அப்படின்ற அந்த சிந்தனை வரும். அதனால மவுத்து அதிகமா நினைவு கூறும் என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. உலக வாழ்க்கை போன ஜும்மா இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்குது, அடுத்த ஜும்மா வந்துருச்சு. போன செப்டம்பர் இப்பதான் பிறந்துச்சு, இன்னைக்கு ஆகஸ்ட் 1, ஒரு மாசம் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுது, இங்கிலீஷ்ல சொல்றேன். செப்டம்பர் மாசம் 7வது மாசம் வந்துச்சு, ஜூலை மாசம் இப்பதான் முடிஞ்சது, அடுத்த ஆகஸ்ட் வந்துருச்சு. உடனே உலகம் ஸ்பீடா போயிட்டே இருக்குது. அடுத்த ஒரு மாசமே முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னைக்கு ஆகஸ்ட் 1, அடுத்த ஜும்மா. அப்படியே உலகம் போயிட்டே இருக்குது. எங்கதான் போகுது, அவ்வளவு ஃபாஸ்டா போற உலகத்துல நமக்கு 60-70 மத்தியில் தான் உலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்படி திரும்பதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுல நல்ல அமல்கள் செய்யலாம், மவுத் அதிகமா நினைக்கலாம். தினமும் மவுத்து ரொம்ப எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. காலையில குளிச்சுட்டு போறாரு, திரும்ப வந்து பார்த்தா அவரு யாராவது குளிப்பாட்டுறாங்க, மவுத்தா போயிட்டாரு. காலைல குளிச்சுட்டு தான் போனாங்க, பார்த்தா அவருக்கு குளிப்பாட்டுறாங்க, ஏன்னா மவுத்தா போயிட்டாரு. காலையில குளிச்சு சட்டை போட்டு நீட்டா போனாரு, திரும்ப வந்து பார்த்தா அவர் சட்டையை மத்தவங்க கழட்டி விடுறாங்க, அவரால் கழட்ட முடியல, ஏன்னா ரூஹு உடல்ல இருந்து ரூஹு போயிடுச்சு. அதனால ரூஹு இதுக்கு வந்து உடலுக்கு மரியாதை மதிப்பெல்லாம். மௌத்தா போயிட்டான்னு சொன்னா கம்பீரமான நட என்ன, கம்பீரமான பேச்சு என்ன, செல்வாக்கு என்ன, நீட்டா உடை போட்ட